முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுப்பார். எப்படி காட்சி கொடுப்பார்னா, அருணகிரிநாதருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் காட்சி கொடுப்பார். இந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணுனா அருணகிரிநாதர் பார்க்கிறார், முருகன் வந்துட்டார், உள்ள நிக்கிறார். எப்படி நின்னாராம்? உடனே சொல்றார், நாத பிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. அதுல சொல்லி 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 கடைசியில் ஒரு வார்த்தை வரும், தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய். தீபத்துல முருகன் காட்சி கொடுத்தார். ஒண்ணு, தீபத்துல எப்படி கொடுத்தாராம்? வள்ளியோட வரல, யாரோட வந்தா? தேவசேனையோடு வந்தார். அப்படி முருகனுடைய காட்சியை ஒவ்வொன்னையும் திருப்புகள்ல பதிவு பண்ணி வச்சிருப்பார். சரி சார், இதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து கபிலர் மலையில 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீட்டுல செல்ஃபில முருகன் படத்தை வச்சு ஒரு நெய் தீபத்தை போட்டு உட்கார்ந்து இந்த திருப்புகளை படிக்கிறீங்க. தீபமங்கள ஜோதி நமோ நம அப்படி படிக்கிறீங்க. என்ன ஆகும் தெரியுமா? நாளடைவுல முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுப்பார்.